Hi guys, welcome back to my channel Abhi Vlog. சொல்லப்போனா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு vlog போடுறதுக்கே. பிஃபோர் டெலிவரி தான் நம்ம வந்து லாங் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்ட நிறைய கொஷின்ஸுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மில்க் இன்க்ரீஸ் ஆகுது, இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் நிறைய மாம்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பிரஸ்ட் பம்ப் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதனால மில்க் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஒரு 2 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா பாலே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டாபிக் பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சமைச்சிக்கிட்டே தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணுறதுக்காக இண்டஸ் வேலியிலேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே தான் வந்து இன்னைக்கு குக் பண்ணிட்டு உங்களோட கொஷின்ஸுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ எப்போதும் போல் வந்து வந்த உடனே ஆர்வம் தாங்காமல் வந்து பிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த டைம் வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து ஒரு இரும்பில் வந்து பணியார சட்டி, கொஞ்சம் இருக்க முடியலை, நல்லா வந்து வெயிட்டான ஒரு இரும்பு பணியார சட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து பணியாரெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசை, இந்த கார பணியாரம் அதெல்லாம் வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டப்பா விட்டு வெளில வர மாட்டேங்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இண்டஸ் வேலியில் வந்து நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக நல்லா ஹெவியாக தான் இருக்கும், அடி பிடிக்காத மாதிரி பாத்திரங்களா. அதனால தான் இப்போ வந்து பாதி பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியில் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்போவாக வர்றது. இதுலேயே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மேலேயும் பார்த்தாலும் தெரியும், இருந்தாலும் நான் உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர் போட்டு வந்துச்சு. நான் தான் ஆல்ரெடி சொன்னல பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அடி கனமாக உள்ள மாதிரி, ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது டக்குன்னு சொல்லிட்டு நல்லா அடி கனமாக உள்ள மாதிரி நல்லா ஒரு லென்த்தாக ஒரு ஹேண்டில் வச்சு வந்து ஃப்ரை பேன், இதுதான் வந்து ஒரு ஃப்ரை பேன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரியே அடி நல்லா கனமாக வச்சு வந்து இந்த தாளிப்பு சட்டி, கடாய் வந்து ஒன்று வந்திருக்கு இந்த காம்போலையே. அதுக்கப்புறம் வந்து இந்த பால், டீ, காஃபி இதெல்லாம் வைக்கிறதுக்காக இது மாதிரி வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டீ, காஃபிலாம் வந்து இதில் தான் வந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சமைக்கணும், தாளிப்பு சட்டி அந்த மாதிரினா இதில். அதே மாதிரி ஃப்ரை பேன் தான் இது, ஃப்ரையில் ஏதாச்சும் பண்ணுறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து சமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா இதில் தான். அப்படி என்னம்மா சமைக்க போகிறேன் அப்படின்னு தானே சொல்லி கேட்குறீங்க, தெரியுது. இன்னைக்கு வெளியிலலாம் கொஞ்சம் போயிட்டு வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி இன்னைக்கு வெளியில், அதனால எதுவும் சமைக்கலை. மதியம் வந்து சாதம் இருந்துச்சு, அதில் வந்து முட்டை கொஞ்சம் இருக்குது, அதனால முட்டை ரைஸ் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இந்த சட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இதில் தான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க அப்படியே பண்ணிக்கிட்டே எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன், வாங்க போகலாம். ஸோ அதே மாதிரியே ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கும் வந்து இண்டஸ் வேலியில் வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தனா 12 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12% வந்து ஆஃப் கிடைக்கும். ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து அவங்களோட பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சமைக்க போகலாம் வாங்க. ஸோ வந்து இப்போ தான் சமைக்க போகிறோம். என்னடா எதுவுமே இல்லாமல் வெறும் 2 முட்டையை வச்சுட்டு நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் இல்லை வெளில சாப்பிட்டு வந்ததே போதும், எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆனால் வந்து கண்டிப்பாக பசிக்குன்றதுனால எனக்கு மட்டும் இப்போ வந்து நான் முட்டை சாதம் செய்ய போகிறேன். அவங்களுக்கு செஞ்சால் நான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கணும். பட் எனக்குன்னா வந்து வெங்காயம்லாம் இதில் போட்டால் பிடிக்காது. ப்ளைனாக ரைஸு முட்டை போட்டால் தான் பிடிக்குன்றதுனால அப்படி தான் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ எனக்குன்றதுனால வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனால் என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க, அதை தான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி சட்டியெல்லாம் கழுவி வச்சாச்சு. லைட்டர் ஸோ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அப்போ தான் அது காஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ளே கொத்தமல்லி எல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கொத்தமல்லி எங்கே போச்சு, பம்ப் பண்ணால் வந்து மில்க் வந்து ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன், பம்ப் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டெலிவரியில் வந்து இது எனக்கு தெரியலை, கண்டுபிடிக்கல நானுன்னு சொன்னேன்.
அந்த டைம்ல எப்படின்னா நான் வந்து ஸ்ரீபாப்பா கொடுத்தப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மில்க் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது எடுத்து கீழே கீழே ஊத்திட்டு இருந்தேன். ஏன்னா இங்க பக்கத்துல எல்லாம் டொனேட் பண்ற அளவு இங்க வந்து யாருக்குமே தெரியல அவ்வளவா. அதையுமே நாங்க கேட்டு பார்த்தோம். பட் அது யாருக்குமே அவ்வளவா தெரியலையா. ஸோ அதை பத்தி நாங்க இது பண்ணல. கீழே ஊத்துற நிலைமை தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் பம்ப் பண்ணி எடுத்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்பயுமே எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. நானா அது கண்டுபிடிக்கல. நார்மலா என்னோட பாடிக்கு வந்து அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து காஞ்சிருச்சு. இப்ப கருவேப்பிலையும் கொஞ்சமா வந்து அது பேர் என்ன பச்சை மிளகாவும் போடுறேன். எனக்கும் இந்த முட்டை உடைக்கிறதுக்கும் தான் பெரும் போராட்டமா இருக்கும் எப்போதுமே. வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடி மாஸ்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுல பாருங்களேன் முட்டை கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எப்போதும் பண்ணா போய் ஒட்டிக்கும் எல்லா இடமும். அதை சுரண்டி நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடும். ஈஸியா இருக்கு இதுல வதக்குறது. ஸோ கம்மியா பச்சை மிளகா போட்டது காரணம் வந்து இதுல நான் பெப்பர் வேற போடுவேன். அதனாலதான் வந்து கம்மியா வந்து பச்சை தூள் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து அந்த டைம்ல நான் வந்து கண்டுபிடிக்கல அவ்வளவா. ஸோ கொஞ்ச நாள் தான் அதே மாதிரி பம்புமே வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் பம்பு வந்து அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேனுவல் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து அவ்வளவா யூஸே பண்ணல, கை ரொம்ப வலிச்சுதுன்றதுனால. பட் இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா மேனுவலை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் பேக்லயே பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சா, அதனால வந்து யூஸ் பண்ணேன். அந்த டைம்ல கொஞ்சம் ஃபீடிங் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்லே அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் யோசிச்சேன், என்னடா இது நமக்கு மில்க் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா ஃபுட்டெல்லாம் எப்படியும் குழந்தை பெற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அது மாதிரி தான். பட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நார்மல் ஃபுட்டே கொடுத்தாங்க. அங்க இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எல்லாம் மில்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது எனக்கு. ஆனா பம்ப் வந்து யூஸ் பண்ணி ஸ்ரீபாப்பாவுக்குமே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கிட்டோவுக்குமே வந்து நான் இப்போ பம்ப் பண்றதுனால எனக்கு வந்து ஃபீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது நல்லா இதாயிடுச்சு. இதோட சவுண்ட் வர கேட்கும் கண்டிப்பா. நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். வந்து நான் இப்போ வந்து சாதம் போட்டுக்கிட்டே போறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் நான் வந்து சாதமே வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து அதே மாதிரி எனக்கு இன்க்ரீஸ் ஆகதான் செய்யுது. நிறைய பேர் சொன்னீங்க 4th மந்த்ல வந்து கம்மி ஆகும், அதனால வந்து பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. பட் எனக்கு என்னவோ வந்து 4th மந்த்ல கம்மி ஆகுற மாதிரி தெரியல. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றீங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பிங்க் சால்ட், எதுக்காகனா எனக்கு தைராய்டு வந்துச்சுல அந்த டைம்ல வந்து ஆன்ட்டி எனக்காக வந்து பிங்க் சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்காக வாங்கி இதுலயே கொட்டி வச்சிட்டோம். போடுவேன் இருங்க, பெப்பர் எங்கன்னு கேட்கறது உடனே போடுவேன். இதை வச்சு கலந்துக்கிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல. இந்த ஃப்ரை பேன்லயே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பா. நான் எல்லாருக்கும் நினைச்சு ஆளா எடுத்து சட்டியெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து சொன்னாங்க, இல்ல எங்களுக்குலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சரி சட்டியை வச்சாச்சு, அதனால இதுலயே பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வாசமா இருக்குப்பா முட்டை சாதம். அம்மா எனக்கு அடிக்கடி வந்து பசிக்குதுன்னு சொல்றப்ப முட்டை சாதம் தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, இதை நல்லா வந்து நான் வந்து கலந்து விட்டுறேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பா. ஆமா, அதையே நான் மறந்தே போயிட்டேன் சமைக்கிற ஆர்வத்துல. எனக்கு பாத்தீங்கன்னா வந்து மில்க் வந்து அந்த ஒரு பம்புனால வந்து இன்க்ரீஸ் ஆகுது மேனுவல்னால. பட் மேனுவல் யூஸ் பண்றதுனால கை வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படியோ அதே மாதிரிதான் செகண்ட் டைமும் வந்து நல்லா வலிக்குது மேனுவல் யூஸ் பண்றப்போ. பட் இப்போ நான் அதிகம் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதிகமா பம்ப் யூஸ் பண்றத வந்து நிப்பாட்டிட்டேன். டெய்லி ஒரு டைமாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் வீடியோ போட்ட 3 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேனே. மற்ற 2 நாளுமே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அதுவுமே எக்ஸ்ட்ரா மில்க் எடுக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணனே. கொஞ்சம் லைட்டா சொன்னதை பார்த்துட்டு பயமா தான் இருந்துச்சு. நான் எப்படி இருந்தாலுமே யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு 4 to 5 month கழிச்சு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படி இல்லைன்னா கம்மி ஆகுதா அப்படின்றதையுமே கண்டிப்பா நான் ஒரு ரிவ்யூவா வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன்.
ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கிட்டேன் எனக்கு மட்டும். ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படி இல்லைன்னா கம்மி ஆகுதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 4 மந்த் கழிச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து மேனுவல் பம்ப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் இப்போ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால நான் வந்து மேனுவல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணுறதுனால என்ன இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்னால் வந்து சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சே நான் டெஸ்ட் பண்ணி தான் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். நியூ மாம்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்பாக கண்டிப்பாக இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுமே வந்து முடிச்சுக்கலாம், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். நான் சமைச்சும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் போயிட்டு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனலுக்கு கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன், வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் நான் கொடுத்த கூப்பன் கோடுமே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 12% வந்து ஆஃபர் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். நான் சீக்கிரமாக போயிட்டு சாப்பிட்றேன்.